ஹாய் தளபதியான்னு சொல்லி கூப்பிட்டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பதவியேற்ற ஒரு வார காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சாதனையும் வந்து மிக நல்ல முறையில் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம தளபதி விஜய் வந்து என்னென்ன சாதனைகளை பண்ண போகிறாரு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாற்ற போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக ஆன பிறகு வந்து பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வர நிலையில், அதாவது தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்களான ரஜினி, கமல் இருவரும் வந்து அரசியல் களத்தில் வந்து தளபதி விஜய்க்கு முன்னவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து அரசியலில் வந்து நான் விலகிறேன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து பல வருடங்களுக்கு முன்னாவே அறிவிச்சிருந்தார். ஸோ அதே மாதிரி மக்கள் நீதி மைய தலைவர் வந்து கமல்ஹாசனும் சரி, இப்போது வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் வந்து அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்து நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இது வரைக்குமே வந்து ஸோ விஜய்க்கும் சரி, விஜயோட கட்சிக்கும் சரி எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு தகவல் வெளியான நிலையில், ஸோ பலரும் பலவிதமாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து தப்பான தகவலை வந்து பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அதாவது எப்படின்னா, ஸோ விஜய் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ தமிழக முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றதுனால வந்து அதாவது நம்மளோட சீனியர் அப்படிங்கிற முறையில் ஸோ ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற வந்து ஒரு தவறான தகவல் பரவ நிலையில், ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கை வந்து அவராகவே வாலண்டரியாக வர சொல்லி ஸோ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் வந்து தமிழக அரசியலில் வந்து நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து நான் வந்து அரசியலில் வந்து நீடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதற்கான காரணத்தை வந்து நான் வந்து முழு விளக்கமாக வந்து தமிழக மக்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி விஜய்க்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து விஜய் கூட என்னோட கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த இளம் வயசில் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகளை வந்து எதிர்த்து இப்போ வந்து தமிழக முதலமைச்சராக இருக்கார். ஸோ அதனால் அவருக்கும் எனக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் முதலமைச்சர் ஆனது வந்து எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து முழுக்க அரசியலுக்கு வந்திருந்தேன்னா ஸோ 100% வந்து நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கும் நம்பிக்கை இருக்குது, தமிழக மக்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து தவறான தகவலை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தாவேக தொண்டர்களுக்கும் தாவேக ரசிகர்களுக்கும் வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஸோ ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணி இப்போ வந்து தமிழக முதலமைச்சராக வந்து வெற்றிகரமாக வந்து ஆட்சி அமைச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் ஸோ இந்த அதாவது தாவேக தொண்டர்களும் இந்த தாவேக ரசிகர்களும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் பாதிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். ஸோ அவரோட ஆட்சிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். ஸோ உங்களால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து விஜய்க்கும் இந்த அரசுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ பலரும் பல தவறான தகவலை தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் ஸோ சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு தெளிவாக விளக்கத்தை சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.